சேனல் ஃபைனஜங்களுக்கு வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் பண்டா அப்படின்ற இடத்துல வச்சு ஒரு பள்ளி மாணவின்னு இருக்கிறேன் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு பாலியல் கொண்டு செஞ்சு அந்த பொண்ணு இறந்தே போச்சு. அந்த செய்தி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த வீடியோ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே வீடியோ வைரலாக போகிறது அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்ற செய்தி வைரலாக போகலாம். ஆனால் அந்த பொண்ணை எப்படியெல்லாம் அவனுங்க கூட்டு பாலியல் கொண்டு செஞ்சானுங்க அப்படின்றத சின்ன ஒரு இமேஜை மட்டும் போட்டு அங்கங்க மறைச்சிட்டு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் அதை ஒருத்தவங்க அப்படியே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கவுங்க புதுசாக ஒரு பேஜ் ஆரம்பிச்சு இந்த வீடியோவை மட்டும் போட்டு ஃபாலோவர் சேர்த்திட்டு இருக்காங்க. அந்த வீடியோவுக்கு லைக் பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு. யாரா நீங்க எங்க இருந்தா வர்றீங்க? ஒரு பொண்ணை கூட்டு பாலியல் செய்யறாங்க. அந்த வீடியோவை ஷார்ட்ஸா எடுத்து கட் பண்ணி இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் போடுறாங்க. அதை வெக்கம் இல்லாம உட்காந்து லைக் போடுறான், கமெண்ட் போடுறான், அதை ஷேர் பண்றான். அதை விட கொடுமை அதை சேவ் பண்ணி வைக்கிறான். உன் வீட்டில் உன் தங்கச்சியவோ இல்லை உங்க அம்மாவையோ உங்க பெரிய அம்மாவையோ உங்க அத்தையோ உன் கூட பிறந்தோ இல்லை பொண்டாட்டியவோ இந்த மாதிரி எடுத்து போட்ட லைக்கு இல்லை சேவ் பண்ணி வைப்பியா? நீனு வெகங்கட்டத்தனமா இருக்கீங்களடா. ஏன்டா டேய், அதை போட்டதே தப்பு. அதையே அந்த இன்ஸ்டாகிராம ஃபேஸ்புக்கை வந்து கரெக்டாக ஃபில்டர் பண்ணாம அப்படியே விட்டுருக்கு. அது இன்னைக்கு உலாவிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ அந்த ஒரு பேஜாவே கிரியேட் பண்ணி அதுக்கு ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா எகுறுது. ஒருத்தன் திறமையா என்னென்னமோ பண்ணி போடுறான். அதுக்கு எதிரல ஒரு பொண்ணுடைய அந்த கூட்டு பாலியல் செஞ்ச ஒரு வீடியோ போட்டு ஒரு 6 ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கான். அதுல இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த பேஜ் பயங்கரமா போகுது. அதை சேவ் பண்ணி வைக்கிறான். திரும்ப நைட்லாம் உட்காந்து பார்ப்பான் போல. ஏண்டா ஒரு பொண்ணு இறந்து போச்சு, அது பாலியல் பண்ணி அந்த கூட்டு பாலியல் சின்ன பிள்ளை அது. அதை என்ன அதாவது கதையை என்ன கிளியரா தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் என்ன சொல்றான், காதலன் தான் கூட்டிட்டு போயிட்டு நண்பர்களோட சேர்ந்து பண்ணிட்டாங்கிறாங்க. இன்னொரு செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, காதலன் கூட தான் போயிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பசங்க காதலன் அடிச்சு கட்டி போட்டு அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. சரியான நம்ப தகுந்த ஒரு செய்திகள் இன்னும் காவல்துறை தரப்புல நமக்கு கிடைக்கல. ஆனா அந்த பொண்ணை பாக்குறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு விட்டுருங்கன்னு கதை ஹிந்தியில சொல்ற வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா, என்னை விட்டுருங்க எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு கேட்குது. அந்த பொண்ணுடைய அந்த கதறல் குரல் அப்படின்றது ஹிந்தியில வேணா இருக்கலாம். அந்த உணர்ச்சிகள் என்றது யாருக்குமே இல்லையா? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அதை சேவ் பண்ணவனை கட்ட ஷேர் பண்ணியிருக்கான் பாரு. ஏன்டா ஷேர் பண்ற விஷயம் படாது. இப்படி ஒரு பெண் நடந்துருச்சுன்னு செய்தியை ஷேர் பண்ணலாம், அதை நீங்க பரப்பலாம். அதை காட்டிலும் அந்த வீடியோவையே ஷேர் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனுக்கா உட்காந்து. இதுல என்னதான் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படி என்னதான் மானிட்டரிங் பண்றீங்க, இது என்னதான் அப்புறம் ஃபில்டர் பண்றீங்க, எப்படி எடுத்து போட்டு விட்டுக்கிட்டு இருந்தா இதை வச்சு ஒருத்தன் பொலவு பார்க்குறான். இதை நம்ம அழுக வெக்கம் இல்லாம சேவ் பண்ணி வர பாக்குறீங்க. முதல்ல இந்த பொம்பளை பிள்ளைங்க எதுக்கு நம்பி அவங்க கூட போற? நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த காதலனோட நீ போனாலும் ஆளே இல்லாத அப்படி ஒரு மொட்டை காட்டுல ஒரு பாறைகளா இருக்கு, சின்ன சின்ன பாறைகளாக இருக்கு, அங்க எதுக்கு போற? அவங்க கூட நீ நம்பியே போறேன்னு வச்சுக்குவோம். இன்னொரு செய்தி என்ன சொல்றது, கூட்டிட்டு போனவனே அவன் நண்பர்களோட சேர்ந்து கூட்டு பாலியல் செஞ்சிருக்கான்னு சொல்றான். என்னதான் நடக்குது? அப்ப எவனை நம்பி தான் போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க பெண்கள். நாங்க யாரை நம்பி தான் போறது? நம்பவே கூடாத யாரையும். நல்ல கேள்விதான். நம்புறதுக்கு அவனா ஐத்த மையனா மாமா மையனா இல்ல கூட பிறந்த அப்படிலாம் கிடையாது. எவனோ ஒரு நாய் நீ, அதுவும் இந்த காதல் 2 மாத காதல் தானே, 2 மாசம் பார்த்து பழகி போயாச்சு தனிமையான இடத்துக்கு கிளம்பிங்க இருந்து. இப்ப யாருக்கு நட்டம் மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இறந்து இந்த வீடியோ உட்காந்து சம்பாதிக்கிறான். அதை வக்கர புத்தியோட உட்காந்து பாக்குறானுங்க. வக்கர புத்தியில என்னென்னத்தையோ பார்த்தா நம்ம ஆளுக்கு. இப்ப கடைசியா ஒரு சின்ன மைனர் பொண்ணை ரேப் பண்ற வீடியோவையும் உட்காந்து வக்கரமா பாக்குறான், சேவ் பண்ணிக்கிறான். அந்த வீடியோல பார்க்க முடியுது ஷேர் எவ்வளவு பண்ணிருக்கேன், எவ்வளவு பேர் சேவ் பண்ணிருக்கான் அப்படின்றத. இந்த அளவுக்கு உத்தரப்பிரதேசத்துல நார்த் இந்தியாவில் நடக்குது. ஆனா காவல்துறை விட்டு வைக்கல. அவனை கூட்டிட்டு போய் அசிச்சுவல் காரணத்தை சொல்லிட்டு இந்த மாதிரி எங்களை திரும்ப தாக்க முற்பட்டா நாங்கள் துப்பாக்கியில சுட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுடைய காலில் ஒருத்தர் சுட்டு பிடிச்சிட்டாங்க. இன்னும் 2 பேருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வெள்ளுவரன்னு ரோட்ல விட்டு தான் வெளுக்கிறானுங்க அவனுங்க. நம்ம நாட்டில் மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல. தப்பு செஞ்சுட்டுல போட்டு வெளுன்னு போட்டு ரோட்லேயே போட்டு காவல்துறை வெளுக்கத்தான் செய்யுது. ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட கூச்சமெல்லாம் சம்பவத்தை வீடியோ எடுத்து விட்டுருக்கு. அப்ப என்ன பயம் இல்லை? சட்டத்தில் அப்போ நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும். நீங்க என்னதான் வந்து ஆயுள் தண்டனை கொடுப்பேன், தூக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலும் இவனுக்கு பயம்ன்றது கொஞ்சம் கூட கிடையாது. அதை காட்டிலும் இதை சேவ் பண்ணி வைக்கிறான் பாரு, அந்த வக்கர புத்தியோட நான் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னு. அவனுக்கு தண்டனை கொடுங்க ஏதாச்சும் இந்த மாதிரி பண்றவனையும். மற்ற விஷயங்கள் மற்றபடி 18+ கண்டனா அது உன் விருப்பம், நீ என்னென்ன பண்ணிட்டு போ. ஆனா ஒரு மைனர் பிள்ளைய பண்றது, அதை ஒருத்த பரப்புறது தப்பு. அதை உட்காந்து சேவ் பண்ணி நீ அடிக்கடி ரசிக்கிறப்ப அதை விட தப்பு. இதை எங்க போய் சொல்றது நான்? இதை இந்நேரம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தா இன்னும் மிகப்பெரிய அளவில் 10 எரிஞ்சிருக்கும். நார்த் இந்தியாவில் நடக்குது, ரொம்ப சகஜமா நடக்குதா என்னன்னு தெரியல. அது பெரிய அளவில் ஒன்று அப்படியே பண்ண மாட்டேங்குது. நம்மளுக்கு ஷேர் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கானுங்க போல. நான் சொல்றது செய்தியை மட்டும். அந்த பொண்ணு அப்படியே இப்போ கூட்டு பாலியல் செய்யறதை ஷேர் பண்றத சரின்னு சொல்ல வரல. செய்தியை மட்டும் ஷேர் பண்ணி எப்படி இந்த அளவுக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்படி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இவங்க நாங்கள் கடுமையான தண்டனை கொடுக்குறோம், கொடுத்து எந்த பயனும் கிடையாது. முதல்ல நம்மளா பார்த்து திருந்திக்கிறேன். அவன் கூட நான் 1 மாசம் பழகினேன், 2 மாசம் பழகினேன், 6 மாசம் பழகினேன், அதனால கூட போனேன், கடைசியா பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை ஒரு தப்பு. நீ ஏன் முதல்ல நம்பி போற? எந்த நம்பிக்கை, எந்த அடிப்படையில் நீ நம்பி போற? முதல்ல நம்பிக்கை இருக்கணும். அது நல்ல ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நம்பிக்கையில நீ போனா சரி. 2 மாசத்துல கிளம்பிட்ட, இதை நான் என்னன்னு சொல்றது? இது ஒரு பக்கம். ஏன்டா கூட்டிட்டு போற ஒரு நண்பர்களோட சேர்ந்து பண்ற அப்படின்னா இதை விட கேவலம் அந்த பிள்ளைய உங்க அம்மாவோ இல்லை கூட பிறந்த பிள்ளையோ நினைச்சாடி பண்ணியிருப்பியா?
கொண்டு போய் சிதைச்சிருக்கானு அந்த பொண்ணை. பார்க்க முடியல, அந்த பொண்ணு கதற அந்த இது மட்டும் தான் நமக்கு புரியுது. அதுல ஹிந்தில தான் அந்த பொண்ணு ஏதோ சொல்லுது, ஆனா உணர்ச்சி ரீதியா பார்க்க முடியுது அந்த பொண்ணு என்னை விட்டுருங்க அப்படின்றது மட்டும் தான் நமக்கு அதுல புரிதலாக தென்படுவது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இவனுங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். குறிப்பா அவனுக்கு படிப்பறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. எனக்கு இந்த ஆக்சுவலா அந்த நம்ம வந்து தென்னிந்தியன் வடக்கே அப்படின்னு பிரிச்சு பேசுற உடன்பாடு கிடையாது. ஆனா இப்ப பேச தோணுது. கொஞ்சம் கூட நாலேஜ் எல்லாமே இந்த அளவுக்கு இவ்வளவு கேவலமா அதை வீடியோவா எடுத்து ஒருத்தன் விடுறான். 6 பேர் 7 பேர் சுத்தி நின்னுடா. அது பொண்ணு நினைச்சீங்களா இல்ல என்ன நினைச்சீங்கடா? அதை அந்த அளவுக்கு ரண கொடூரமா பண்ணிருக்கானு. கடைசியில அந்த பொண்ணு அப்படியே தூக்கி கீழே போட்டு அந்த காது மூக்குல இருக்கிற சின்ன சின்ன தங்க எல்லாம் அப்படியே பிச்சுட்டு போறான். எடுத்துட்டு போய் நடந்த பாட்டுல போயிட்டு இருக்கான். அப்ப கொஞ்சம் கூட பயம் இல்லை என்னன்னு அர்த்தம். இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நான் பார்த்த வரைக்கும் அந்த சம்பவங்கள் இந்த அளவுக்கு கொடூரமா நான் பார்த்தது இல்லை. இந்த மாதிரி தமிழகத்துல தென்னிந்தியாவில், நார்த் இந்தியாவில் இந்த அளவுக்கு இறங்கி இது தெரிஞ்சது இவ்வளவு தெரியாம எக்கச்சக்கமா இருக்குதோ என்னவோ. இதற்கு எப்போது முடிவு கிடைக்கும்? ஏன்னா அதனாலதான் நம்ம பிள்ளைங்க எல்லாம் இங்கிருந்து நார்த் இந்தியா போறதுக்கு பயப்படுறது. ஆக்சுவலா ஆளுநர் ஆர்.என். ரவி கூட பேசும்போது அவர் என்னதான் தமிழ்நாட்டுக்கு நிறைய முரண்பாடுகள் அப்படி பேசினாலுமே அவரே சொல்றாரு ஒரு இதுல, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டில் வந்து படிக்க சீட்டு கிடைச்சா அந்த அப்பா அம்மாக்கள் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க, அந்த அளவுக்கு சேஃபா இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பு, மிகவும் ஒரு உறுதித்தன்மை கல்விகளையும் சரி பாதுகாப்புலையும் தெரியும் அப்படின்னு ஆளுநர் ஆர்.என். ரவியை சொல்லிட்டு போனார். இப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு சேஃப், நம்ம எவ்வளவோ பரவாயில்ல இவனுங்களை பார்க்கும்போது அப்படின்னு தோணுது. நம்ம நாட்டு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அப்படின்றது. இந்த மாதிரி நாய்களை அடிக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. நல்ல செந்தட்டி, நம்ம ஊரை சொல்ல அரிப்பு எல்லைன்னு சொல்லுவாங்க, எங்க பக்கம் செந்தட்டின்னு சொல்லுவாங்க. நாங்க அதை எடுத்து அந்த மர்ம உறுப்பு இருக்கும் பக்கத்துல நல்லா தேய்ச்சி 2 கையும் கட்டி போட்டுருங்க. கட்டி போட்டு இவனை தேய்ச்சி அவன் அரைச்சு சாகணும். இது அந்த இது எடுத்து தானே நீ போன. அந்த 6 பேரையும் ஒருத்தர் பார்க்க வைங்க. நின்றுக்கிட்டு அவன் அந்த சம்பவங்கள் இந்த மாதிரி அவனை கொடூரமா செய்யறது மட்டும் இல்லாம எடுத்து அதை காணொலியா போடு. இந்த பிள்ளைய இப்ப கூட்டு பாலியல் செஞ்சதை எடுத்து ஷேர் பண்ணி அந்த வீடியோவை சேவ் பண்ண பாரு. நம்மளுக்கு அதை அனுப்பு. நீ கொடுக்குற கொடூர தண்டனை பார்க்கணும். பார்த்தாதான் நமக்கு அந்த எண்ணம் வரும், தப்பு பண்ணக்கூடாதா சாமி, நமக்கு இப்படி தேய்ச்சிருவாங்க ஓட்டு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இல்லையா போட்டு ஏதாச்சும் பண்ணு. நீ பண்ற கொடூர தண்டனைய இவங்கள்ட்ட காட்டினா மட்டும்தான் இவங்கள திருத்த முடியும். இல்ல இது இப்படியே தான் இருக்கும், நாங்க மறைமுகமா வச்சு தண்டனை கொடுப்போம், நீங்களா பார்த்து திருந்துங்கன்னா திருந்த மாட்டேன். இது தப்புடா தம்பி, தீ சுடும் சொன்னா செய்ய மாட்டான். கையை பிடிச்சி சுட்டாதான் அந்த தப்புக்கு போக மாட்டான், அது தீன்னு நினைச்சு பயப்படுவான். அது மாதிரி இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடூர தண்டனைகளை வீடியோ காட்சிகளாக பதிவிட்டு அதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்க. இதை வந்து சேவ் பண்ணி பார்த்தா பாருங்க உட்காந்து இந்த பெண் கூட்டு பாலியல் செய்யறத அதையும் இவன் சேவ் பண்ணி வச்சுக்கட்டும், சேவ் பண்ணி பார்த்துக்கட்டும். அப்பதான் பயம் வரும் இவனுங்களுக்கு. இப்படி இருக்கும் பட்சம் வராத வரை இந்த இந்தியாவில் இந்த கூட்டு பாலியல் கொடுமை, இந்த சிறு பிள்ளைகள் விடலுக்கு இரையாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. தண்டனைகளை கொடூரமாக்குங்க. அப்பதான் அதை விட குறிப்பு, பெண் பிள்ளைகள் யாரை நம்பி அவன் எவனா வேணா இருந்துட்டு போட்டான். இந்த மாதிரி நம்பி காதலிக்கிறேன், லவ் பண்றேன், புட்டுக்கிட்டு வந்துருச்சு பாசம், காதல் மலர்ந்துருச்சு 17 வயசுல அப்படின்ட்டு கிளம்பிடாதீங்க. இங்க அவன் 28, 30, 35 வயசுல பண்ற லவ் புரிதல் எல்லாம் புட்டுக்கிட்டு போகுது. நீங்க 17, 16 வயசுல லவ் பண்ணி இனத்தை கண்டீங்க, அது தனியா போய. இதோட நிப்பாட்டிக்கிட்டா உங்களுக்கு நல்லது, உங்களுக்கும் பாதுகாப்பு. குறிப்பா கூட்டு போற நாய்ங்க, அதாவது கூட்டு போற நாய்ங்கன்னா இந்த மாதிரி கெடுதல் நினைச்சு அந்த பிள்ளை ஏதாச்சும் பணம் நினைச்சு கூட்டு போற அந்த நாய்ங்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு ஒரு விடை கிடைக்கும். இது இந்தியாவாக இருக்கட்டும், எந்த மாநிலமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இதை கவனத்தில் எடுத்து சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதான் அனைவருடைய வேண்டுகோள். இதற்கு பிறகாவது இது போல் நடக்காம இருக்குதா அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். நன்றி.